வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல் டாக்டியூபோட கொலாபரேஷன்ல இப்போ வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே குழந்தைங்களை பத்தி எஜுகேஷனல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோல முதல் பகுதியா இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு வயிற்று வலி பத்தி தான் பேசணும். காலிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதை ஒண்ணு இதுக்கு பின்னாடி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். 1952ல மெயினா டாக்டர் வெஸ்லர் அப்படின்ற ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல அமெரிக்கால குழந்தைங்கள இருக்கிற இடம், அதாவது ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்க இருக்கிறப்போ அந்த இடத்த வந்து நர்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயந்தரம் அழுவ ஆரம்பிச்சாங்க. இந்த மாலை நேரத்து அழுகைக்கு காரணம் புரியாம முழிச்சிட்டு இருந்த டாக்டர் வெஸ்லர் அவருடைய கொலீக் மற்றும் அவர் கூட வேலை செய்திருந்த டாக்டர் காப் அப்படின்றவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன் இந்த குழந்தைங்களாம் அழுகுறாங்கன்னு கொஞ்சம் பாரு, இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒரு 10 நாள்ல பாக்குறப்போ எல்லா குழந்தைங்களும் சாயந்தரம் 6 மணிக்கு மேல அழுக ஆரம்பிச்சாங்க. சில குழந்தைங்க கொஞ்ச நேரம் அழுதாங்க, சில குழந்தைங்க நிறைய நேரம் அழுதாங்க, சில குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்து டயர்டாகி தூங்கிட்டாங்க. சோ இதை பார்த்துட்டு இருந்த டாக்டர் காப் வந்து வெஸ்லர் கிட்ட போய் சொன்னாரு, இந்த குழந்தைங்களாம் அழுதுகிட்டே இருக்காங்களே சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு வெஸ்லர் என்ன சொன்னாருன்னா, அந்த காலத்துல நான் சொல்றது 1952 கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்லர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குளுக்கோஸ் இல்லைன்னா சக்கரை தண்ணி கொடுப்போம், குழந்தைங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பாக்குறப்போ அவங்களுடைய அந்த ஆர்டிக்கிள் அந்த ஜேர்னல்ல பாக்குறப்போ சுக்ரோஸ் அல்லது குளுக்கோஸ் ஃபெர்மென்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரை தண்ணியை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை குடிச்ச குழந்தைங்கள நிம்மதியா படுத்து உறங்கி இருக்காங்க. சோ அப்போ வந்து வெஸ்லருக்கு தோணி இருக்கு, இந்த அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னு. சோ ஆங்கிலத்துல இதுக்கான ஒரு வார்த்தையை அவர் தேடி இருக்குதான் காலிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவரு காயின் பண்ணாரு அல்லது உருவாக்குனாரு. சோ இந்த காலிக் அப்படின்ற வார்த்தை வந்து அன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் அதே வார்த்தையா நினைச்சு நின்று இருக்கு. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலப்போக்குல அதோட பேர் நின்னாலும் அதுல வரக்கூடிய தன்மை, அதை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் எல்லாம் இன்னும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். சோ அழுகிற குழந்தைங்க எல்லாருக்குமே காலிக் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலிக்கா இருக்கலாம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். சோ காலிக் அப்படின்றது ஏன் வருது அப்படின்னு புரியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்க சமயத்துல, ஒருவேளை குழந்தைங்களுக்கு தலையில பிரச்சனை இருந்தா அந்த குழந்தைங்க அழுகுறாங்களா, வயிற்றுல பிரச்சனை இருந்தா அழுகுறாங்களா, அல்லது உடம்பு வலினால அழுகுறாங்களா அப்படின்றது ஒரு புரியாத விஷயமா இருந்த சமயத்துல அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் காலிக் வருதுன்னு காலப்போக்கில் நம்ம கத்துக்கிட்டோம். சோ இந்த காலிக்கு வந்து அந்த காலத்துல வெசல் வந்து 1952ஆம் வருஷத்துல ஆரம்பிச்சு 2010-15 வருஷம் வரைக்கும் ஒரே கிரைட்டீரியா தான் இருந்துச்சு. அவர் ரொம்ப அழகா என்ன சொன்னார் அப்படின்னா, வெசல்ஸ் கிரைட்டீரியா ஆஃப் 3 அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 3 வாரம் குழந்தை தொடர்ந்து அழுது, ஒரு வாரத்துக்கு 3 நாள் அழுதா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அழுதாங்கன்னா இந்த குழந்தைக்கு காலிக் இருக்குன்னு சொல்லலாம். சோ காலிக் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பேசிக்கா அப்ப 2.5 மணி நேரம் அழுதாங்கன்னா காலிக் இல்லையா அப்படின்னு இந்த கேள்வியை கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா எல்லாருமே கேட்கிற சமயத்துல ரோம் கிரைட்டீரியா அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா வந்து இந்த மொத்த பிக்சரையும் தலைகீழ திருப்பி போடுச்சு. சோ உங்க வீட்டுல இருக்க குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்களா, அந்த அழுகிற சமயத்துல அவங்களுக்கு பால் குடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா, குழந்தை ரொம்ப இரிட்டபிள் அதாவது ரொம்ப நரன்னு இருக்காங்களா, குழந்தைங்களை சமாளிக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா உங்க குழந்தைக்கு காலிக்கா இருக்கலாம். சோ இந்த காலிக் ஏன் வந்துச்சு அப்படின்ற அறிவியலை கத்துக்கிட்டோம், வரலாறு கத்துக்கிட்டோம். அறிவியலுக்கு போறதுக்கு முன்னாடி இது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானா அப்படின்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலிக்கோட தன்மை என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த காலிக்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காலிக் இருக்கக்கூடிய பாப்பாங்க எல்லாருமே நல்லா வளருவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வளர்ச்சியில எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைங்களோட எடை, உயரம் மற்றும் தலை சுற்றளவு 3மே அமோகமா இருக்கும். சோ காலிக் சாதாரணமா 6 வாரத்துல ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட சில குழந்தைங்களுக்கு 4 மாசத்துல இருந்து 5 மாசம் வரைக்கும் தொடரலாம். இந்த காலிக் வரதுக்கான காரணங்கள் என்ன, இந்த காலிக் ஏன் வருது, எப்படி தடுக்கலாம், காலிக் வரக்கூடிய குழந்தைங்களை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத மேற்கொண்டு வரப்போற வீடியோஸ்ல தொடர்ந்து பார்ப்போம். இது எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனல், இது டாக்டர் தனசேகர். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் காலிக் பத்தி டாக்டியூபோட கொலாபரேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.